வணக்கம் பவித்ரா. திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த தொகுதிகளில் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளது என்பது தொடர்பான விவரங்கள் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலானது தற்பொழுது நெருங்கி வரக்கூடிய நிலையில் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான தேதி அறிவிப்பும் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய கட்சிகள் தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு கூட்டணி குறித்த ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரையில் முஸ்லீம் லீக் கட்சி, அதே போல கொங்கு மக்கள் தேசிய கட்சிகளுக்கென ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்திருந்தது. அதே போல ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருந்தது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் 2 தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல மதிமுகவுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதே போல மக்கள் நீதி மையத்துக்கும் ஒரு சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கும் 9-10 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இது எந்த தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பான விவரங்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்ட வந்த நிலையில் ஏற்கனவே தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் தொகுதியில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஏற்கனவே இவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டனர். இந்த நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது தொடர்பாக இன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டு அந்த சில கட்சிகளுக்கான எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பான விவரங்களும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படாமல் இருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த தொகுதியை கேட்கிறது, திமுகவினர் எந்த தொகுதியை கொடுக்க முன்வருகிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையானது நேற்று நடைபெற இருந்த நிலையில் இன்று மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற உள்ளது. பவித்ரா.